ஆண்டவர் ஒவ்வொரு முறை ஆண்டவரை பரீட்சை பார்க்கும் போதும் ஆண்டவர் வெயிட் பண்ணி சரி இனி மாறிடுவான், இதுல மாறிடுவான். என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். இப்படி பார்த்து 10+ ஆகுது. 10 முறை அப்படி வந்ததும் ஆண்டவர் பொறுத்து இளைத்து போய் சொல்லுகிறார். 10வது வசனம், ஆதலால் நான் அந்த சந்ததி அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இவங்க 10 இன்னும் 10. இவன் மாறிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவரை விட்டு அட்டு போயிட்டுன்னு வைங்களேன். திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நடுகிறார். 3 வருஷம் அதுல கனி இல்லை. எஜமான் வந்து பார்த்து அந்த மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன போது அதை பராமரிக்கிறவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த வருஷம் இருக்கட்டும். அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மரம் இந்த வருஷத்துல கண்டிப்பா கனி கொடுக்கும். நம்பிக்கை இல்லைன்னு வந்ததும் வெட்டி போடப்படுகிறது. இனி நம்பிக்கை இல்லை. சோதம் பட்டணம் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று வந்ததும் அதுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. இன்னும் நாம் நிர்மூலமாக அது இருக்கிறோம் என்றால் அவர் இன்னும் நம்மை நம்புகிறார். ஆதலால் நான் இந்த சந்ததி ஆலோசித்து இவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இனி 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று இந்த வசனத்தை எப்ப படிச்சாலுமே இன்றுதான். அல்லேலூயா. சில வசனங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு சீசன் தனியாலாம் கிடையாது. இன்று அப்படி இன்னொரு வசனத்தை சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா அது 25ஆம் தேதி தான் படிப்போம். ஹல்லேலூயா. மற்ற நாள் ஏதாவது படிச்சா கிறிஸ்துமஸ் வந்துட்டா. ஆமென். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு நாள் நமக்கு பலன் உண்டாக அந்த நாளை ஃபேஸ் பண்றதுக்கு கர்த்தர் நிறைய வசனங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுலதான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா. அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதற்கான ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. உடைத்தே உருவாக்கினீர் சென்று. ஆமென். புடமிட்டு பிரித்தே டெய்லி ஆண்டவர் சமூகத்துல வச்சு, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப சோதிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேட்கிறோமா நம்ம? ஆண்டவர்கிட்ட இப்படி மனம் விட்டு ஆண்டவர் நான் உங்களை ரொம்ப பரீட்சை பார்க்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை இந்த இடத்துல வசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிறதல்ல மேட்டர். இந்த இடத்துல நான் தேவனை பரீட்சை பார்க்கிறேன். அல்லேலூயா. அதாவது மார்க் சுவிசேஷத்துல எடுக்க வேண்டாம், கடைசியில் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், அவங்களுக்கு விஷம் குடிச்சாலும் ஒன்னாகாது. அதன் அர்த்தம் என்ன? எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டில் வாங்கிட்டு போங்கன்னா இல்ல. ஆமென். அவன் நம்பிட்டானா அவனுக்குள்ள விஷத்தை சத்ருவானன் கொண்டு வந்து போட்டாலும் அது அவனை பாதிக்காது. அது சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படி சொல்லி பவுல் போய் விரியன் பாம்பை தூக்குனாரா? இல்ல. அவர் விறகதை தூக்கும் போது அந்த பாம்பு என்னாச்சு? கடிச்சது. ஆனா அவன் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சதுனால அது அவனை பாதிக்கல. கர்த்தர் என்ன காப்பாற்றுவான்னு சொல்லி பாம்பை பிடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அவ்வளவுதான்.
இப்படிதான் அமெரிக்காவில் நினைக்கிறேன் ஒரு சர்ச்சில் யூடியூப்ல இருக்கும். அது சர்ப்பங்களை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பாம்பு வச்சு எல்லாரும் கையில பாம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாஸ்டர் பாம்பு கொத்தி ஆள் அவுட். இப்படி எல்லாம் சில அதிபுத்திசாலிகள்லாம் இருக்கிறாங்க. அதான் பைபிள்ல வசனம் இருக்குல்ல, வசனம் இருக்குன்னு சொல்லி வழி விலகி சென்று செயல்படுகிற காரியங்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இங்க பாரு, நான் கீழே விழுந்தா கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனா கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்லி நான் எடுத்து குதிச்சிட்டேன்னா அது நான் என் தேவனை அவர் காப்பாத்துறாரா இல்லையா பார்ப்போம். அவர் போஷிக்கிறாரா இல்லையா பார்ப்போம். அவர் நடத்துறாரா இல்லையா. இப்படி ஒரு மைண்ட் செட் வருது பாருங்க. இதுதான் தேவனை பரீட்சை பார்க்கிறது. இந்த மாசமாவது செய்யறாரா இல்லையா. இப்ப லைனுக்கு வரீங்களா? இதுவரை நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வருஷமாவது நடக்குதா இல்லையா. அதான் வசனம் இருக்கு. அப்பதான் சாத்தான் அந்த டைம் தான் சாத்தான் அந்த வசனம் சொல்லுவான். அது ட்ரை பண்ணி பாரு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. நேரம் அதிகம் போகிறது. இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த 10 அனுபவங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யாத்திராகமம் 14:11. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு புறப்படுகிறார்கள். இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது உண்மை. ஆனால் இவர்கள் இன்னும் எகிப்தின் பார்டரை தாண்டல. இவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக வந்து நிக்கிறாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டாங்கன்னா எகிப்தின் பார்டரை தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க. இப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் போது பின்னாக ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, பார்வோன் சேனையோடு வருகிறான். இதை இவர்கள் பார்த்ததும் இவர்கள் பயப்படுகிறார்கள். இவர்கள் பயந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு விட்டு இப்ப மோசே கிட்ட வந்து என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? இந்த பிரச்சனை எங்களுக்கு எதனால வந்துச்சு தெரியுமா? எகிப்தை விட்டு புறப்பட்டதினால், எகிப்தை விட்டதினால் எங்களுக்கு பிரச்சனை வந்தது என்று புலம்பினார்கள். நாம் தேவனை அறியாத, தேவனற்ற, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டதுனால என்று நம்ம விட்ட காரியத்தை மேன்மையா ஃப்ரெண்ட்ல கொண்டு வரோம் தெரியுமா? இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இங்கே நடந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பார்வோன் புறப்பட்டு வரானா அதுக்கு பின்னாக இருந்தது யார் தெரியுமா? பார்வோனின் தேவன் அல்ல, பரலோக தேவன். கர்த்தருடைய நினைவுகளையும் அவருடைய திட்டங்களையும் அறியாதவர்களாக நம்ம என்ன செய்யறது? இதை விட்டதுனாலதான் இது ஆச்சு, நீ இதை செய்யாததுனாலதான் இது உனக்கு ஆச்சு, நீ அந்த கோயில்ல கொடை நடத்தாததுனாலதான், அங்க வரி கொடுக்காததுனாலதான், அங்க பலி கொடுக்காததுனாலதான். இந்த பார்வையும் இந்த பேச்சும் தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு சோதனை மேல சோதனை வருது? ஒண்ணு அதுவரை வந்துட்டு போங்க. ஒரு காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி வந்துச்சு. நாங்க அங்க இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த சேனையெல்லாம் பார்க்கவே இல்லை. நாங்க பார்த்ததெல்லாம் ஆளோட்டிகள் தான். இப்ப வெளியே வந்த பிறகு பார்வன் ஆளோட்டிகளை அழைத்து கொண்டு வரவில்லை, மொத்த சேனையும் கொண்டு வருகிறான். இன்னைக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக நாம் விட்டு வந்த பல காரியங்களோடு நாம் இன்னும் நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தேவனை பரீட்சை பார்க்கிறது.
ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எப்பொழுது முற்றுப்புள்ளி உண்டாகும்? நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை விட்டு வெளியே வா. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அந்த அனுபவத்திலே வந்து பாரு. ஹல்லேலூயா. எல்லையை தாண்டும் வரைக்கும் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பார்வன் பிரச்சனை, பழைய பிரச்சனை நம்மளை தொடருதுன்னா நாம இன்னும் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறோம் என்று அர்த்தம். எல்லையை தாண்டின பிறகு அந்த தொல்லையே இருக்காது. இன்னும் பழைய பிரச்சனை உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ண பார்ப்போம். எப்படி இவனை இது பண்ணலாம்? உடனே யாரோ சொல்லுவாங்க, அது இது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன். ஆமா, உடனே நான் வாங்கி தந்தேன்னு சொல்லாதீங்க, ஜிபே பண்ணி விட்டுறேன். என்ன பே? 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே அசீரிய ராஜா பாபிலோனிலும் 24வது வசனத்தை பாருங்கள். பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பவாரிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியா பட்டணங்களிலே புறஜாதிகளை வந்து குடியேற்றுகிறான். இப்ப இந்த புறஜாதிகளுக்கு குடியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறது என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 28வது வசனத்திலே ஒரு ஆசாரியன் வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதிக்கிறான். இப்படி போதிக்கப்பட்ட பிறகு இவர்களை நீங்க பாத்தீங்கன்னா 33வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். உடனே அவர்கள் சொல்லப்படுது, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, நீங்க கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவருக்கே செவி கொடுங்கள். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் 40வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அடுத்த வசனம், அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஒரு குறைவு கிடையாது. கர்த்தருக்கு கரெக்டா ஆராதனை 6 மணி 5:45 நாங்க போயிருந்தோம். கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். தங்கள் விக்கிரகங்களை, அதாவது முந்தின முறைமைகளை, இன்னும் முந்தின முறைமைகளை நாம் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தும் முந்தின முறைமைகளை நாம் செய்து வருகிறோம் என்றால் நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறோம்.